கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே தம்முடைய பரிபூர்ண நன்மைகளினால் உங்களை நிரப்பி பாரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் யாவரும் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையிலே நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் ஜான் ஹன்ஸ். இவருடைய பிறப்பு 5/12/1780, மறைவு 30/6/1864. சொந்த ஊர் டப்ளின், நாடு அயர்லாந்து, தரிசன பூமி கர்நாடகா, இந்தியா. ஜான் ஹன்ஸ் 3 தசாப்தங்களுக்கும் மேலாக கர்நாடகாவில் தேவனுக்கு ஊழியம் செய்த அதிகம் அறியப்படாத மிஷனரிகளில் ஒருவர். ஜான் தனது படிப்பை இங்கிலாந்தின் கோஸ்போர்ட்டில் முடித்தார். அவர் 1809 லண்டன் மிஷனரி சொசைட்டி LMS மூலம் இந்தியாவில் கன்னட மிஷனுக்காக நியமிக்கப்பட்டார். உடனடியாக அவர் இந்தியாவுக்கு புறப்பட்டு 1810 மே 5 சென்னையை அடைந்தார். பின்னர் அவர் பெல்லாரிக்கு சென்று ஒரு மிஷன் ஸ்டேஷனை நிறுவினார். அவர் கன்னட மொழி ஆய்வை தொடங்கினார் மற்றும் ஒரே நேரத்தில் அகராதியை தொகுக்க தொடங்கினார். கன்னட இலக்கிய படைப்புகளுக்காக அவர் கன்னட இலக்கண புத்தகத்தையும் வெளியிட்டார். கன்னட மக்களுக்கு அவர்களின் சொந்த மொழியில் பைபிளை வழங்குவதே அவரது இறுதி நோக்கமாக இருந்தது. ஜான் குறிப்பாக ஒரு தாய்மொழியில் கல்வி கற்பதில் நம்பிக்கை கொண்டிருந்தார். எனவே 1811 பெல்லாரி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கன்னட நடுநிலை பள்ளிகளை நிறுவி பிரபலப்படுத்தினார். கன்னடத்தில் சேவைகள் நடத்தப்படும் ஒரு தேவாலயத்தையும் அவர் நிறுவினார். ஊழியம் செழித்தோங்கியதால் ஜான் இந்தியாவிற்கு வந்த ஓரிரு வருடங்களில் அவரது மனைவி சாரா சில்வர் ஸ்மித்தை இழந்தார். தீவிர ஊழிய சுமை மற்றும் வானிலை மாற்றத்தின் காரணமாக ஜானும் மிகவும் பலவீனமானார். ஆனாலும் அந்த நேரத்தில் வேதாகமத்தை கன்னடத்தில் மொழிபெயர்க்கும் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். வேறு சில மிஷனரிகளின் உதவியால் ஜான் கன்னட பைபிள் மொழிபெயர்ப்பை முடித்து 1831 வெற்றிகரமாக வெளியிட்டார். ஆனால் கடுமையான நோயின் காரணமாக அவர் 1835 குணமடைய லண்டன் சென்றார். அங்கிருந்து 2 வருடங்கள் ஆங்கிலோ அமெரிக்கன் தேவாலயத்தில் ஊழியம் செய்ய ரஷ்யாவில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சென்றார். அவரால் முழுமையாக குணமடைய முடியாவிட்டாலும் பணியை தொடர பெல்லாரிக்கு திரும்பி வர அவரது இதயம் ஏங்கியது. எனவே அவர் மறுபடியும் 1838 பெல்லாரிக்கு திரும்பினார். அங்கு அவர் ஒரு அச்சகத்தையும் நிறுவினார். அது அடுத்த தசாப்தங்களில் கிறிஸ்தவ இலக்கிய ஊழியத்தில் புரட்சியை ஏற்படுத்தியது. இருப்பினும் உடல் நலவு குறைவு அவரை 1841 இந்தியாவை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தியது. லண்டனில் அவர் தனது கடைசி மூச்சு வரை ஒரு மிஷனரி சங்கத்தின் ஆலோசகராக தொடர்ந்து பணியாற்றினார். இப்படி தேவனுக்கென்று சுகவீனத்திலே அதிகமாய் போராடியும் தேவ பிள்ளைகளுக்காக, அதுவும் இந்திய தேசத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக அவர் இறுதி வரை ஏக்கத்தோடும் உலக மக்களின் இரட்சிப்பிற்காகவும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். இப்படி வைராக்கியமாய் ஊழியம் செய்தவர் 30/6/1864 அன்று தேவனுடைய பாதம் சென்றடைந்தார். பிரியமானவர்களே, நீங்கள் மறைந்திருக்கவும் உங்கள் ஊழியத்தின் மூலம் தேவன் மகிமைப்படவும் விரும்புகிறீர்களா? கர்த்தாவே, நான் குறைவாக அறியப்பட்டவனாகவும் மக்கள் மத்தியில் நீர் மிகவும் மகிமைப்படவும் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.